பொறுத்த பக்கத்துலாம் ரோடு இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை ஒன்று போகுது. பார்த்தீங்கன்னா வந்து நந்தி சிலை இருக்குங்க. அப்போலாம் அது கண்டிப்பாக சிவன் குழா தான் இருந்திருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் கணேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை இல்லாமல் ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்கு வந்திருக்கோம். நீங்கள் பாருங்கள், உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல உள்ள கதவு, மரக்கதவு இங்கே பாருங்கள். முன்னாடி உள்ள லாக்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் தான் காணும். இந்த இடத்துல ஒரு கொண்டி மாதிரி ஒன்று இருக்கும். இதை எடுத்து இதுக்குள்ள தான் வந்து பூட்டு போடுவாங்க. இது வந்து பழைய மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு லாக் எடுத்துகிட்டு இப்படி மடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பழைய மெத்தடுங்க. இது வாங்க உள்ளே பார்க்கணும். இதுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய அறைகள் வந்து உங்களால் பார்க்க முடியும். முதல்ல அந்த கதவை தாண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வந்து ஒரு அறை இருக்குது. சரி வாங்க உள்ளுக்கு போய்ட்டு பார்க்கலாம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அதே வந்து கதவு மெத்தடு தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து மரக்கதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அறை. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப்லாம் வச்சு பயங்கரமாக தண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ உள்ள காலகட்டத்தில் எப்படி வந்துடுமோ அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதவு அமைப்பு இருக்குது. நம்ம இது வழியாக வந்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு இருக்குது. மிக பிரம்மாண்டமாக வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து கட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவானு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த காலத்தில் பற்றி இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டி இப்போதைக்கு இங்கே தங்குறதுக்கு யாரும் இல்லாமல் பாலடைஞ்சு இங்கே பாருங்கள் செடி மண்டு போய் அப்படி கிடக்கு, பராமரிப்பு இல்லாமல். சரி வாங்க உள்ளே போய்ட்டு சுற்றி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல ஒரு அடுப்பு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த பழைய காலத்தில் பயன்படுத்தின அடுப்பு. இங்கே பாருங்கள், அப்போ உள்ள வந்து விறகு அடுப்பு தான். இப்போ மாதிரி வந்து கேஸ் அடுப்புலாம் கிடையாது. ஃபுல்லாக விறகுல தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போவுமே வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனுங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அப்போது விளக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைட் வெளிச்சம்லாம் கிடையாது. அப்போது கரண்ட் வசதி எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து விளக்கு வைக்கிறக்காண்டி ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து மாடிக்கு போகிற வந்து இருக்குது. நம்ம அப்புறமாட்டி மேலே போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில அறைகள்லாம் இருக்குது. நான் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே போய் பார்ப்போம். சரி வாங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த புட்டில் ரூம் பார்த்துட்டு அப்படியே போய் கிச்சனை பார்த்துட்டு வந்தோம். இப்போ இந்த போட்டு சில அறைகள்லாம் இருக்குது. வாங்க அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அறை இருக்குது. உள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குங்க, எந்த வெளிச்சமே இல்லை. பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சு உள்ளே போனோம். லைட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரூம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. என்னென்னு பார்ப்போம் வாங்க. கீழே பார்த்துவாங்க, என்ன இருக்குன்னு தெரியாது. இருட்டான இடத்துல வந்து ரொம்ப டேஞ்சரு. இதுக்கு வந்து இருட்டான இடத்துல எப்போவும் பார்த்து தான் போகணும். சரி வாங்க பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வந்து பழைய காலத்தில் நெல் கொட்டி வைக்கிற குருதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து நெல் வந்து உள்ளே போட்டு வேணுங்கிறப்ப எடுத்துருப்பாங்க. இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போவுமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ள நெல்லுலாம் நிறையா கிடக்குது. மேலே கொட்டி கீழே வந்து எடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நிறைய நெல்மணிகள் எல்லாமே இப்போதுமே இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து துளசி மடம்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் சென்டரில். இப்போ பழைய காலத்துலலாம் சென்டரில் இருந்ததுன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துளசி மடம் வச்சுருப்பாங்க. அதை சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு வராண்ட மாதிரி இருக்கும். அதை சுற்றி தான் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 3 அறை பார்த்தாச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில அறைகள்லாம் இருக்குது. இதை பார்த்து முடிச்சுட்டு மேலே மாடிப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு. அதில் போய்ட்டு மேலே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இது நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் இதை பராமரிக்கணும்னு நினச்சேன்னா இப்போ கூட பராமரித்து இதை நல்லா சீரமைப்பு பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிடக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் வந்து வெளியில் தெரியும். சரிவா?
இங்கேயும் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இது பெருசு. உள்ளுக்கு அந்த கேணி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தாங்க உள்ளுக்கு வந்து அவங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் பார்த்தீங்கன்னா வந்து வந்தோன்னே அது மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பின்னாடி வந்ததுக்கப்புறம் தெரியுது அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த மட்டும் வரல என்ன இது இருந்திருக்க தெரியாது, அவ்வளோ பெரிய இடம். இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேணி இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆழம் பாருங்களே, சரியான ஆழம் போயிட்டுருக்கு. ஆனால் தண்ணி தான் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70-80 அடிக்கிட்ட இருக்கும் ஆழம். ஃபுல்லாகவே கீழேருந்தே பார்த்தீங்கன்னா செங்கல்ல வச்சு கட்டியிருக்காங்க. பாருங்களேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே செங்கல் தான். அடியிலேருந்து மேலே வரைக்கும் செங்கலை வச்சே கட்டியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஃபுல்லி சுற்றி தோண்டியிருப்பாங்க. தோண்டிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அடி இருக்குதான். 1/2 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செங்கலை வச்சே கட்டியிருக்காங்க. தண்ணி மட்டும்தான் இல்லை. இங்கே பயன்படுத்தினா கப்பிக்கட்டை. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இரும்பில் பயன்படுத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா மரக்கப்பிக்கட்டை பாருங்க, நல்லா உருளுது. சரி வாங்க, நம்ம அந்த பக்கம் போய் பார்த்துட்டு அப்படியே வரலாம். ஆனால் இது என்ன இடமா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யூகிக்க முடியல. என்ன இடமா இருக்குன்னு தெரிலங்க. இல்லை பார்த்திங்கன்னா நிறையா தூண்கள்லாம் பாருங்க. இந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடுக்காய், சுண்ணாம்பு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி பொருட்களை தான் செய்து பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி யாரும் கட்டுறதில்ல, ஃபுல்லாகவே சிமெண்ட்டில் கட்டுறான். ஆனால் அந்த அப்படி கட்டியுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ உறுதியாக இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து பழைய கட்டுமானம் அப்படி சொல்கிறது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன செங்கலாக தான் இருக்கிறத தாண்டி தான் இருக்கேன். செங்கல் பார்த்திங்கன்னா கருங்கல்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இப்போ முண்டுக்கல் சொன்னாங்கள்ல, இப்போ அதே மாதிரி ரவுண்டாக அழகாக வெட்டியிருக்காங்க பாருங்க, தூண்டு சேப்பு தாண்டி. இங்கே பாருங்க, அப்போவே டிசைன்லாம் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த பார்டர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த முட்டை பூசுன்னு சொல்லுவாங்க, சைனிங் காண்டி பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட வந்து வெள்ளைக்கரு வந்து மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. அதை வச்சு தான் அது அப்போ தான் சைனிங்காக வர அந்த மாதிரி. சரி இதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வவ்வால் இங்கே பாருங்களே, சுற்றி வவ்வால் பறக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக வவ்வாலாம் இருக்குது. என்ன இடமா இருக்குன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். இல்லை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின மரச்சாறு இவங்க அப்போ பயன்படுத்தின ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பார்த்தீங்கன்னா அந்த தூண்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆள் சேர்ந்து வந்து கண்டுபிடிக்க முடியாது. இங்கே பாருங்க, அந்தளவுக்கு இப்போ சரியான பெரிய தூண். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்பி வச்சு பில்லர் வச்சு நிறையா அந்த சிமெண்ட் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சின்னமாக இருக்குது. இது பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரண்மனை சொல்கிறோம்ல, இந்த அரண்மனைக்கும் இந்த அங்கே தஞ்சாவூரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அரண்மனைக்கும் பார்த்திங்கன்னா சுரங்கப்பாதை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பல இடங்களுக்கு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இங்கே தான் இங்கே இருக்குது. உங்களுக்கு முடிஞ்சால் வந்து இப்போ எங்கிட்ட இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த அரண்மனையில் வந்து அங்கே யாராச்சும் வந்தாங்கன்னா இங்கே தங்க வைப்பாங்களாம். இங்கே தங்கி இருந்துட்டு இப்போ அங்கேருந்து யாராச்சும் கூப்பிடணும்னா இங்கேருந்து வேட்டு போடுவாங்களாம். அந்த வேட்டு சத்தத்தை கேட்டு அங்கேருந்து இங்கே அழைக்க வருவாங்களாம். இப்போ இப்படி பொண்ணு மாப்பிள்ள வந்து அழைக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் எப்படின்னு தெரில. இது வந்து செவி வயல் செய்தி மாதிரி தான் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா வந்து கல்வெட்டில் இருந்து இது தான் பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நம்பலாம். இது வந்து செவி வழி செய்திங்கிறனால அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வரலாறு தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க காசு, இங்கே பாருங்களே, ஒரு பயங்கரமான பாம்பு சட்டைங்க. இன்னைக்கு தான் உடுத்து போட்டுருக்கும் போது. எவ்வளோ பெரிய பாம்பு சட்டைன்னு பாருங்களே. இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே போங்க. ரொம்ப டேஞ்சரான இடம். தயவு செஞ்சு தனியாக வந்துடாதீங்க. காரில் பார்த்தீங்கன்னா ஷூ இந்த மாதிரி போட்டு வாங்க, செப்பல் போட்டு வராதிங்க. இங்கே பாருங்க, ரொம்ப டேஞ்சரான இடமா இருக்குது. பாம்பு சட்டை பாருங்கள், எவ்வளோ பெரிய சட்டைன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வவ்வால் இருக்குங்க. இங்கே பாருங்க, அங்கேயும் இங்கேயும் சுற்றி பறந்து போயிட்டுருக்கு. நம்ம மனசு நம்மளோட சத்தம் கேட்டோன்னே அங்கிட்டு இங்கிட்டு பறந்து போகுதுங்க.
அப்பா, இந்த வவ்வாலோட ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு சரியெல்லாம் கிடக்குதுங்க. நம்ம இந்த இதுக்குள்ளே போக வேண்டாம், சும்மா இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துங்க. ரொம்பவே டேஞ்சரான இடமா இருக்குது. இது வாங்க நம்ம அங்கிட்டு அப்படியே திரும்பி வந்த பாதையில் போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா மாடிப்படி கீழே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம மேலே மாடி விட்டு எப்படி இருக்குங்கிறத மேலே அமைப்பை போய் பார்க்கலாம் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மாடியில் விட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சுரங்கத்துலேருந்து போகிற மாதிரி தாங்க இருக்குது. இங்கேருந்து பாருங்களேன், கீழே மேலேருந்து கீழே சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. இதான் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள மாடி. பார்த்தீங்கன்னா நான் மேலே மாடியில் நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழே ரூஃபுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து கீழே செங்கலை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யானை அடிக்கல் வந்து போட்டிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே செங்கலை வச்சு அடிக்கலாம். மேலே பார்த்துக்கலாம் பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்க்கல ஒரு கோயிலோட கோபுரம் ஒன்று தெரியுது. இங்கே பாருங்களேன், இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கோபுரம் தெரியுது, இங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக அந்த சிற்பம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா அழகாக தெரியுதுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே செடி மண்டிப்பு அவ்வளோ தெரியலை உங்களுக்கு. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிற்பம் தெரியுது. கேமரா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிலங்க. எப்படி போகிறதுன்னு தெரில, பாதை எங்கிட்ட இருக்குன்னு தெரில. காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே அங்கேருந்து கோவில் தெரியுதுல்ல, நம்ம கீழே போய்ட்டு உங்களுக்கு அந்த போட்டு பாதை இருந்துச்சுன்னா அதிலே போய்ட்டு கோயில் வந்து என்ன சிலை எதுவும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். போயிட்டு உங்களுக்கு அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் மிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அரண்மனை பார்த்துட்டோம். அரண்மனை பக்கத்துலேயே வந்து பழைய ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் இருக்குது, உள்ளே பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட மேலே பார்த்தீங்கன்னா வந்து நுழைவாயிலே இப்போ பயங்கரமாக பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது. மேலே பாருங்களேன், இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள சிற்பம்லாம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது, இன்னும் உயிரோட்டமாகவே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த மர செடியெலாம் வந்து கருவை மண்டி போயிட்டு அது உங்களுக்கு சரியாகவே தெரியலை. சரி வாங்க நம்ம விட்டு உள்ளே பார்க்கலாம் வாங்க. கைஸ், இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நுழைவாயில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மரக்கதவு பார்த்துங்க, 15 அடி 20 அடிக்கிட்ட இருக்கும். அவ்வளோ பெரிய வந்து கதவு வந்து பார்த்திங்கன்னா மரக்கதவு இருக்குது பாருங்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு கதவு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எப்படி நிற்கிறேன் பாருங்க. எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலே கதவு இருக்குதுங்க. இதுக்கு மேலே சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து பல ஓவியம் வந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இங்கே மூலிகை பயன்படுத்தி வரையப்பட்ட ஓவியம் இருக்குது மேலே. சரி வாங்க உள்ளே பார்க்கலாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அருமையாக இருந்த கோயில் இன்றைக்கி பாவை நினைஞ்சு போய் யாருமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் உள்ளே பார்க்கலாம். மீன் மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து கொடி கொடியாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயில். உள்ளுக்கு பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு சாயம் சிலையுமே கிடையாது. வாங்க உள்ளுக்கு பாய்ச்சலாம், என்ன கொஞ்சம் தூரம் போயிட்டு. வேறு உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வவ்வால் தாங்க நிறைய அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே படம் தெரியுது. உள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுடைய கருவறை இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்கு எந்த சிலையுமே காணுங்க. உள்ள ஒரு மண்டை மட்டும்தான் இருக்குது, கோயிலோட மண்டை மட்டும்தான் இருக்குது.
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலுடைய கருவறைக்கு போயிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமாக இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிவன் கோயிலாக இருந்திருக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தி இந்த இடத்துல இருந்திருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நந்தி இருந்திருக்கோம். இன்னும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவனோட லிங்கம் இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ரூம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சில சாமியோட சன்னதியில் இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுரங்க மாதிரி ஒன்று போகுதுங்க உள்ளுக்கு. இங்கே பாருங்க, உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை ஒன்று போகுது. இறங்கி பார்ப்போமா? காசு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குல்ல, இந்த உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். லைட்டு தரீங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருட்டாக இருக்குது. கேமரா கொடுங்க கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து சுரங்கப்பாதையோட படிக்கட்டில் நிற்கிறீங்க பாருங்க. உள்ளே பார்ப்போம். இது வந்து உள்ளே போனால் ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம வந்து ரெண்டு உங்களை காமிக்கிறேன். உள்ளே வந்து அந்தளவுக்கு ஒரு சின்ன ரூம் மட்டும்தாங்க இருக்குது. உள்ளே வேறு எதுவும் இல்லை. வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லைங்கிறனால தெரிய மாட்டேங்குது. எப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்கு வேறு எந்த சுரங்கப்பாதையும் போகல. இது என்ன இடமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கஜானான்னு சொல்லுவோம்ல, உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தங்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேமிச்சு வைக்கிறக்காண்டி ஒரு இடமா இருந்திருக்கலாம். அது பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்கு வந்து பெரிய ரூமாக இருக்குது. ஆனால் உள்ளுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுலேருந்து தெரியும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறையா பொக்கிஷங்கள்லாம் வந்து உள்ள வச்சுருப்பாங்க போல். இது பார்த்திங்கன்னா கோயில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நந்தி இருந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய கணிப்புப்படி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொக்கிஷம் வச்சுருக்கக்கூடிய ஒரு இதுவாக தான் இருந்திருக்கும். சரி வாங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்குள்ளே போய்ட்டு பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கிட்டு வெளியில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உள்ளால மண்டை வந்து நான் வெளியில் தெரியலன்னு சொல்லலை. இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். இங்கே நான் பாருங்களேன். இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள்லாம் வந்து நல்லா தெளிவாகவே இருக்குது. திரும்ப மறுசீர் அமைப்பு பண்ணி செஞ்சோம்னா இன்னுமே நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த கோபுரத்துலாம் பார்த்திங்கன்னா வந்து நந்தி சிலை இருக்குங்க. அப்போனா அது கண்டிப்பாக சிவன் கோயிலாக தான் இருந்திருக்கும். காய்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து கோயிலுடைய இது கோயில் உள்ளே போய்ட்டு வந்தோம். இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோயிலோட எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்களேன். அது வரைக்கும் போதுங்க. அதே மாதிரி இந்த சுவர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறக்காண்டி ஆனக்காண்டியாக பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறக்காண்டி ஒரு தனியாக ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம அந்த வரைக்கும் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து கூட போகிறதுக்கே கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த கோயிலில் உள்ள சிலை வந்து எங்கே இருக்குது என்னங்கிறது தெரில. கோயில் மட்டும்தான் இருக்குது. உள்ள எந்த சிலையுமே காணுங்க. ரொம்பவே வந்து ஒரு பழமையான கோட்டையோட பார்த்திங்கன்னா வரலாறு வந்து அவ்வளோ தெரில. இந்த கோயிலோட வரலாறும் தெரியலை. நீங்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கூட்டம் ஒரு பாதை இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா அந்த பாதையிலே வந்தோம். இது வந்து பின்னாடி பக்கத்து உள்ள ஒரு பாதை. இது பாருங்க. இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து சில சின்ன சன்னதிகள்லாம் இருந்திருக்குங்க. இந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கீழே வந்து பார்த்து தான் வரணும். இந்த ஃபுல்லாக சருகு தான் கிடக்கு. இந்த இடத்துல எது கிடந்தாலும் நமக்கு தெரியாது வேறு. ரொம்பவே கவனமாக போகணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த முண்டுக்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே கல்லால் செய்யப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த கோயில். ஆனால் இன்னமுமே அந்த சிலைகள்லாம் வந்து நல்லா அற்புதமாக பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குது. இந்த வீடியோவில் தான் நமக்கு சரியாக அவங்களுக்கு வந்து காமிக்க முடியலை. இந்த இதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் தெரியுது பாருங்கள். இங்கே தெரியுதாங்களா அவங்களுக்கு? என்னால் சரியாக காமிக்க முடியல, மன்னிச்சுக்குங்க. கேமராவில் அந்தளவுக்கு கவர் ஆகலை.
இந்த பக்கமே சில இதெல்லாம் இருந்திருக்கு பாருங்கள். இந்த கோபுரத்தோட அமைப்பெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிற்பம்லாம் தெரியும். அந்த அந்த வரைஞ்சிருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சேப்பக்கெலாம் தெரியல பார்த்திங்கன்னா மூலிகை பெயிண்டிங்காக தான் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா இன்னமும் காலம் கடந்து உங்களுக்கு வந்து பார்க்குறது. இது இந்த க்ரீன் கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. காய்ஸ், இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாகவே பார்க்க முடியும் நம்மளால். இது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்தா அவ்வளோ தெரியுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குதா என்னங்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியாது. அந்த பொறுத்த பக்கத்துலாம் ரோடு இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவ்வளோ அற்புதமாக செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போதே. இது பார்த்தீங்களா? கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினோம்னா. இந்த கோயிலெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோயிலே சுற்றி வந்துட்டான். இந்த போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ இதுவாக இருக்குது. பார்த்திங்கன்னா திரும்பவும் இப்படி சுற்றிக்கிட்டு திரும்ப அப்படியே போவாங்க. இந்த பார்த்திங்கன்னா வந்து கோட்டையே இந்த சுவரை பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ உசரத்துக்கு வந்து அமைச்சிருக்கான்னு பாருங்கள். இவ்வளோ அளவுக்கு சுவர் அமைச்சு இங்கே கோயில் உள்ள வந்து கட்டியிருக்காங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணோம்னா அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. இந்த வேலிக்கரெல்லாம் பார்த்து வெட்டிட்டு இது பாருங்க, மரம்லாம் நிற்கிது. இதெல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ சும்மா ஒன்றும் பண்ண வேணாம். மறுசீரமைப்பு அமைப்பு பண்ணலைன்னு பரவாயில்ல. அந்த செடி கொடிகள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி வந்து மக்கள் வந்து பார்க்குற மாதிரி வச்சா கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து இங்கே நான் வர்றதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டு வரீங்க பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து கொடிகள்லாம் அவ்வளோதான் இருக்குது. இங்கே வரங்களே இப்படி தான் போகிற மாதிரி இருக்குது. கீழே வந்து பூச்சிகள் கிடந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. சரியாக இருக்கிறேன் காய்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த அரண்மனையோட சேர்ந்த ஒரு குளம். இது பாருங்கள், இந்த இருக்குது இறங்கி வர்றதுக்கு. இந்த இறங்கி வந்து இங்கேருந்து தண்ணி எடுத்துருப்பாங்க, குளிச்சிருப்பாங்க இங்கே உள்ளவங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புகிறேன். இதே போல் ஹிஸ்டாரிக்கல் வீடியோ அப்புறம் மலையேற்ற வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன்.